ഹായ് ക്രിയേറ്റീവ് ഗാർഡൻ്റെ ഏറ്റവും പുതിയ വീഡിയോയിലേക്ക് എല്ലാവർക്കും സ്വാഗതം. നമ്മളിങ്ങനെ നല്ല ഭംഗിയുള്ള താമരക്കുളമൊക്കെ കാണുമ്പോൾ അല്ലെങ്കിൽ താമരത്തിൻ്റെ ഒരു കായൽ പോലത്തെ സ്ഥലം കാണുമ്പോൾ വിചാരിക്കും ഇന്നത്തെ കണ്ടരാതാന്ന്. ഒരിക്കലുമല്ല. ഈ വെള്ളത്തിൽ കിടക്കുന്ന നമ്മുടെ തെങ്ങുംപട്ട ശരിക്കും ഒരു കാര്യം നിങ്ങൾ ശ്രദ്ധിച്ചാൽ മതി. നമ്മുടെ തെങ്ങ് കേരള നാട്ടിൽ നിന്ന് പറഞ്ഞാലും അത് അക്കരയ്ക്ക് ഒന്ന് നോക്കി നോക്ക്, എന്തോരം തരത്തിലുള്ള തെങ്ങുകളാണ്. ശരിക്കും നമ്മുടെ കേരളത്തിൽ ഇത്രയും തെങ്ങുകൾ കേടില്ലാതെ ഉണ്ടോയെന്ന് ചോദിച്ചാൽ തീർച്ചയായിട്ടും ഇല്ല എന്ന് തന്നെയാണ് പറയേണ്ടി വരും. ഒരുപാട് സ്ഥലത്ത് ഉണ്ടില്ല എന്നല്ല, എങ്കിലും സാധാരണഗതിയിൽ ഇവിടെ കാണുന്ന അത്രയും കാണുന്നില്ല എന്ന് എനിക്ക് തോന്നിയിട്ടുള്ളത്. അതുകൊണ്ട് തന്നെ ഈ മേഖലയിൽപ്പെട്ട ഒരുപാട് ആളുകൾ റോഡ് സൈഡിൽ ഇരുന്ന് വർക്ക് ചെയ്യുന്നുണ്ട്. അതിൻ്റെ ഡീറ്റെയിൽ ആയിട്ടുള്ള കാര്യങ്ങൾ നമുക്ക് ചോദിച്ച് മനസ്സിലാക്കാം. ഏകദേശം 10-50 ആളുകൾ ഇത് സ്ഥിരമായിട്ട് റോഡ് സൈഡിൽ ഇരുന്ന് ഇങ്ങനെ ഈ റോഡിൽ കംപ്ലീറ്റ് പോകുന്ന സ്ഥലത്ത് നമുക്ക് കാണാൻ കഴിയും. അത് വേറെ എവിടെയല്ല, പാലക്കാട് നിന്ന് ഉദുമൽപേട്ടയ്ക്ക് പോകുന്ന റോഡിൻ്റെ സൈഡിലാണ്. ഏകദേശം 50ഓളം ഫാമിലികളുണ്ടെന്നാണ് ചോദിച്ചപ്പോൾ പറഞ്ഞത്. ഇതേപോലെ ഏകദേശം 12 മണിക്കൂർ വെള്ളത്തിലിട്ട് വയ്ക്കും. 12 മണിക്കൂർ വെള്ളത്തിലിട്ട് വെച്ച് കരയിൽ കയറ്റിയതിന് ശേഷം ഇത് 2 പീസാക്കി കട്ട് ചെയ്യും. 2 പീസാക്കി കട്ട് ചെയ്തതിന് ശേഷം ഇവർ ചെയ്യുന്നത് ഇതുപോലെ ഇങ്ങനെ മെടഞ്ഞ് അടുക്കുകയാണ് ചെയ്യുന്നത്. ഏകദേശം ഒരു 50ഓളം ആളുകളുണ്ട്. 25ആണ് ഒരു കെട്ട് എന്നാണ് നമുക്ക് ചോദിച്ചാൽ പറഞ്ഞാൽ. നമുക്ക് ഡീറ്റെയിൽ ആയിട്ട് കാര്യങ്ങൾ ചോദിക്കാം. ഇതേപോലെ മെടഞ്ഞുണ്ടാക്കും. എന്നിട്ട് ഒരു കെട്ട് ഇതേപോലത്തെ ഒരു കെട്ടാക്കിയിട്ടാണ് ആളുകൾ കൊണ്ടുപോകുന്നത്. ഇവിടെ കുറേ സ്ഥലങ്ങളിൽ ഇങ്ങനത്തെ മെടഞ്ഞ വീഡിയോകളും കാര്യങ്ങളൊക്കെ കാണാൻ സാധിക്കുന്നുണ്ട്. എന്തായാലും ഇവർക്ക് നല്ല എക്സ്പീരിയൻസ് ആണ്. അമ്മ ഉங்க പേര്? சரஸ்வதி. சரஸ்வதி அம்மா. 50 பேர் இருக்கு. 50 பேர். ஒரு நாளைக்கு வந்து 4 சமம் கட்டுவோம். 4 கெட்டு. 4 கட்டு. 4 கெட்டு. ஒரு கெட்டில் எத்தனை பீஸ்? 25 பீஸ். 25 பீஸ். அப்போ 100 பீஸ் முடியும். 100 பீஸ் பண்ணுவோம். 100 பீஸ். அது ஒரு பீஸுக்கு உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்? அதெல்லாம் ஒரு கெட்டுக்கான ரைட்? ஒரு தடுக்கு எவ்வளவு முன்னே 10 ரூபா மேலே வரும். 10 ரூபா மேலே வரும். ஓகே. இது எத்தனை நாள் தண்ணியில் போடணும்? இன்னைக்கு நேரம் போல் 5 மணிக்கு தண்ணியில் போட்டோம்னா 6 மணிக்கு வந்து எடுத்துரு. காலையில் 6 மணிக்கு எடுத்துருவோம். 12 ஹவர் 6 மணிக்கு எடுத்து மேலே போட்டு கிழிப்போம். அது நடு கட் பண்ணிட்டு மெடைவோம். கிழிச்சு வரும். இப்படித்தான் வரும். புள்ள கிழிக்குது வரும். அப்படி கிழிச்சு புண்ணுவோம் ஒரு நாளைக்கு. இது இந்த பட்டை எங்க இருந்து கிடைக்கிறது? இந்த இது காட்டுக்கு தோப்பு கண்ட பக்கமெல்லாம் போய் நாங்கள் வெட்டி காட்டுக்குள்ளே வச்சிருந்து வெட்டி வரும். காட்டுக்குள்ளே வச்சிருந்து அதுக்கு அவருக்கு கேஷ் கொடுக்கணுமா? அதுக்கு 1000 ரூபா 500 ரூபா கொடுக்கணும். இது எப்போ எத்தனை பீஸுக்கு? ஓலம் ஒரு 300 ரூபாய் ஏற்றுவோம். 300 ஓலை. அது ஓரோ தோட்டம் மாதிரி இருக்கு. ஓகே. தோட்டமா போய் எத்தனை வருஷமா இந்த வேலை பார்க்குறீங்க நீங்க? நாங்கள் இந்த 10-20 வருஷமா பண்ணுறோம். 20 வருஷம். இது எங்கெல்லாம் ஏறி போகுது? இந்த எந்த ஊருக்காரங்க இருந்து வாங்குறது? தஞ்சாவூர் வரைக்கும், கேரளா வரைக்கும். கேரளாவில் வருது இல்ல? கேரளா வருது. அப்போ எப்படியாவது அவர் ஏற்றி போகிறது வண்டி வரும்? ஆள் பிடிச்சுங்க. 4 ஆம்பளைகள் பிடிச்சி 500 எத்தனை தடுக்குது? 5000 தடுக்கா. 5000 தடுக்கு ஒரு லாரியில் ஏற்றுவாங்க. ஓ, லாரியில் ஏற்றி போவாங்க. ஓ, சரி சரி. 4 ஆம்பளைகளுக்கு 5000 தடுக்கு ஏற்றுவாங்க. இது 7000 ஏற்றுவாங்க ஒரு நாளைக்கு. இப்போ சின்ன குழந்தைகளால் இந்த வேலைக்கு வருவீங்களா? இப்போ இல்லை, பெரியவர் தானே வருது? பெரியவங்க தான் வருவா. சின்னவர் வரல, புது தலைமுறையே வரல. சரி, அப்போ இன்னும் நிறைய ஏற்றுட்டோம். அப்போ கேரளாவில் எல்லாம் பார்க்கும்போது இந்த இடத்தோட கரெக்ட் பேர் சொல்லுங்க. ஆனால் தான் வேற இந்த இடத்து பேர் சல்லிவேட்டி. இந்த இடம் எந்த ஊர் போகிற வழி? இது திருமூர்த்தி மேலே போகிற வழி, உடன்போட்டை போகிற வழி. அப்போ பாலக்காடுன்னு உதுமப்பேட்டை போகிற ரோடு சைடில் தான் இருக்குது. ஒரு 50 ஃபேமிலி. இந்த மாதிரி வேற இடத்துல பண்ணுறீங்களா யாராவது? இல்லை, இதே இடம் தான். இதே இடம் தான். வேற இடத்துல எங்கேயும் பண்ணல. சரி சரி சரி. அப்போ ஓகே, ரொம்ப நன்றி. நன்றி. டாடா.